இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா அறிவு கட்ட கோமட்ட ஓப்பனிங்ல டென்ஷன் ஆவறனே. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கூல் டவுன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன பண்ற? 3 பட தனுஷ் மாதிரி பண்ண சொன்னா 3ஆறு தனுஷ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. அதாவது மக்களே, 3ஆறு தனுஷ் அப்படின்னா 3ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குளிர் அதிகமா இருக்கு இல்லையா? குளிர்ல தான் குளிருது. வச்சுட்டு கொடுங்கண்ணா, ரொம்ப குளிரா இருக்குது. ஐயோ, காலைல எஞ்சா ஆய் கூட வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஏன்னா என் பாண்டாவுக்காக இன்னொரு டைம் 3 படத்துல தனுஷ் பண்ணுவார் இல்லையா? இந்த மாதிரி நீ பண்ற இல்லையா? நம்ம பாண்டாவுக்காக இன்னொரு டைம் பண்ணுனா அப்பு எங்களை விட்டுறப்பு நாங்க ரொம்ப பாவம். உன்னை நடிக்க சொல்லி கேட்டது எங்க தப்பு தான். அதுக்காக செருப்படாக சாடியில முக்கி எங்களையே அடிச்சுக்கிறோம். நீங்க நடிச்சு கிழிக்க வேணாப்பு. அந்த கன்றாவி எங்களால பார்க்க முடியல. இந்த பாண்டா பையன் கேட்டா சொல்லித்தான் உன்னை அந்த 3 படத்துல வரமா நடிக்க சொல்ற. 3 படமா? 3 படம். சரி, அதுக்காக ஸ்பெஷலா இன்னொருத்தர் இருக்காரு, அவரை நடிக்க சொல்லி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. அண்ணே, நீங்களாச்சும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கண்ணே. அந்த காளானுக்கு கால் முழிச்சு அண்ணன் மாதிரி பண்ணாம நீங்க கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்கண்ணே. அண்ணா ஏன்னு அழுவுறீங்க? உங்ககிட்ட என்ன கேட்டேன்? 3 படத்துல தனுஷ் என்ன பண்ணா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கேட்டேன். பாருங்க நம்ம டாக்டர் என்ன எப்படி பண்ணா போலன்ட்டு. அவர் எல்லா இன்டர்வியூலும் தனுஷ் நான் 7 டேக் எடுத்தாரு, நான் ஒரே டேக் தான் எடுத்தேன்ட்டு இப்படின்னு இப்படி சாவடிக்கிறாரு. நீங்க நல்லா தானே பண்ணுவீங்க, பண்ணுங்கண்ணே. என்ன பண்றாரு இந்த ஆளு? பாஸ் 3 படத்துடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. எது 3 பட பர்ஃபார்மன்ஸா? எங்க பண்ணுங்க. அடங்கொம்மால இது 3 பட பர்ஃபார்மன்ஸாடா? பாஸ் 3 படத்துல வர்ற மாதிரி பண்ண சொன்னா 3 மாசம் சாப்பிடாதவன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய அந்த நபருக்கு அறிமுகமே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம ஒரு அறிமுகம் கொடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்தா டாக்டர், இந்த பக்கம் பார்த்தா ஆக்டர், ரெண்டும் கலந்த கலவைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த பர்சன். கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி அப்படின்ற கேரக்டர்ல சூர்யா சார் வாட்டர் மெலனை வச்சுக்கிட்டு கியூட்டா ஒரு சீன் பண்ணிருப்பாப்புல. அதே சீனை நம்ம குஞ்சை ராமசாமி என்ன பண்ணிருப்பாப்புலனா அதே வந்து கொலை பண்ணிருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து பண்ணாப்புல. அந்த ஒரு வீடியோலேயே வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து வைரல் ஆனாப்புல. அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் சேனலில் இன்டர்வியூ, டிவி சேனலில் இன்டர்வியூ அப்படின்ட்டு படு பிஸியாக இருக்காப்புல நம்ம டாக்டர். சரி ஓகே, நம்ம டாக்டர் வந்து இன்டர்வியூலையும் அவர் வீடியோலையும் என்னெல்லாம் கோளாறு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஏய்னா என்னன்னா பண்ற? வயிற்றுக்குள்ள ஒரு வாட்டர் மெலனை ஒளி வச்சிருக்க, பேண்ட் கலண்டோல்ற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தும் வாட்டர் மெலன் போட்டு கிருட்டு கடிச்சிட்டு இருக்க.
பாரா நீ மட்டும் தான் பண்ணுவியா? நான் பண்றேன் பாரு. என்கிட்ட வாட்டர்மெலன் இல்லைனாலும் வாட்டர்மெலன் நினைச்சுக்கோங்க. என்னண்ணா மூடி போகிறப்ப முறைக்கிற, சைடில் போகிறப்ப சிரிக்கிற, வாட் ஆக்டிங்! ஐயோ பண்ண நீ பண்ணுண்ணா. அடே பேயில போவ கேமராமேன் யாரா அவன்? வந்தனா மூஞ்சி முகரெல்லாம் பஞ்சர் ஆயிரும் பார்த்துக்க. ஜூம் அவுட்ல இருந்தாவே அந்த முகர கட்டியை பார்க்க முடியாது. அப்படியே சாய்க்குன்னு ஜூம் வேற வராப்பல. ஏன்னோ என்னன்னா அந்த சட்டை பட்டன்லாம் அப்படியே பிச்சு புடுங்கிட்டு போயிரும் போலயே. அதாவது வாட்டர்மெலன்லாம் நம்ம வாங்கினா இதில் வைப்போம், எதுனா பையில் வைப்போம், இல்லைன்னா இப்படி அக்கில் வந்து போட்டு இப்படி லாக் பண்ணி இப்படி கையில் பிடிச்சிருப்போம். ஏன்னா நீ வாட்டர்மெலனை கொண்டு போயிட்டு வயிற்றுக்குள்ள ஒளி வச்சிருக்க. இருக்கட்டும்ண்ணா, அந்த க்ளோஸ்அப்லாம் பார்க்க முடியாது, நாங்கள் கொஞ்சம் வைடு வந்தே பார்க்குறோம். நீங்கள் இது பண்ணுண்ணா. கஜினி படத்தில் சூர்யா இந்த சீனை நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த வயலுக்கு போடுற யூரியா இதை போட்டு இப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்கு. இந்த வீடியோலேருந்து தான் அண்ணனுக்கு வந்துட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. சரி, அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்கடா. ஏன்னா என்னன்னா பண்ற, நடிக்கிறேன்னு சொல்ற டைலாக கூட வாய் மட்டும் தான் இப்படி ஆடுறதை தவிர எந்த ஒரு பாடி லாங்குவேஜும் இல்லையே. என்ன வேணாலும் பண்ணுனா, தயவு செஞ்சு இந்த முடிவு மட்டும் எடுத்துடாதண்ணா. ஏற்கனவே தமிழ் சினிமா இப்படி இருந்துட்டு சுயங்குன்னு இப்படி வந்துட்டு இருக்குது. நீங்கெல்லாம் களத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோயேன் இப்படி படுத்துக்கும். வேணாண்ணா. பாஸ் நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏண்டா? இவன் இல்ல யாரு நடிச்சாலுமே நான் வந்து தியேட்டர்ல படம் பார்க்க முடியாது இல்ல. பாவி, உன்னை தரன்னு இழுத்து போயிட்டு இவரெல்லாம் நடிக்கும்போது பாரு பாரு பாருட்டு உன்னை பார்க்க வைக்க வேண்டா. ஜோலி முடிஞ்சு. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்கடா. ஏன்னா இருண்ணா, ஏன்னா சொன்ன டைலாக ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்க. சரிண்ணா, இப்போ ஒரு சின்ன ஆடிஷன் உனக்கு. அதாவது நீ டைலாக் எதுவுமே பேச வேணாம், அழகா ஸ்டைலாக நடந்து வா பார்க்கலாம். நீ நடந்து வந்துட்டுனாவே போதும். பாஸ் ஸ்டைலா நடந்து வர சொன்னா ஆய் போயிட்டு கழுவாத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் வேற கொஞ்ச நேரம் சும்மாறா. சாகடிக்குன்னு முடிவு பண்ணிட்ட. தூக்கு போட வச்சு சாகடிச்சா என்ன, தூக்க மாத்திரை கொடுத்து சாகடிச்சா என்ன? ஏன்னா அப்படியும் நீ நடிச்சு அந்த படம் வந்து தியேட்டர்ல வருதுன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த படம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வரியை போடணும்னா, 18 வயசு கீழே உள்ளவங்க, எதையும் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த படத்தை பார்க்காதீங்க, இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு வீடியோவை போட்டுக்கான. ஏன்னா இப்படி சாவடிச்சிட்டு இருக்க. சரி, அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். படையப்பா போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க? அந்த குட்டி கொஞ்சம் போயிட்டு மருமகளை கூட்ட சொல்லிட்டா நீ போய் அங்கே மணி ஆட்டிட்டு இருக்க. ஐ மீன் மணி அடிச்சிட்டு இருக்க. ஸ்டைலாக நடந்து போய் கூட்டோனா. பழைய பாப்பத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி பண்ணியிருப்பாரு. கண்ணா நமக்காக நம்ம ஆளு வெயிட்டிங்கு. நம்ம டைரெக்டாக அங்கே போகிறோம், கையை பிடிக்கிறோம், கூட்டிகிட்டு போகிறோம். ஆண்டவர் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். சரி, அருணாச்சலமா ஏதோ ஒன்று. ஏன்னா மணி ஆட்டந்து போதுன்னா நீ போயிட்டு கூட்டிட்டு வாங்கண்ணா. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 இல்லை, அங்கே ஒரு கொடுமை அவுத்து போட்டு ஆடுமா. அது மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோவில் ரொமான்ஸாக பண்ண சொன்னால் காலையில் ஆய் போயிட்டு கழுவாத மாதிரி நடந்து வர. இந்த வீடியோவில் வந்து ஸ்டைலாக வர சொன்னால் சாயந்தரம் ஆய் போயிட்டு கழுவாத மாதிரி நடந்து வர. என்னையா நீ? சரி, ஓகே. உங்கள்கிட்ட இந்த ஆக்டிங் தான் இல்லை, டான்ஸ் தெரியுமா? எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடு பார்க்கலாம். யோ டாக்டர், என்னையா பண்ற? டான்ஸ் ஆட சொன்னா தலைவரே இப்படி கையை மேலங்கிலையும் ஆடிட்டு இருக்க. யோ வேற எதுனா ஸ்டெப்பு போடியா?
இதுவும் என் தப்பு தான். அதாவது ஒன்று ஆட சொல்லி கேட்டேன் பார்த்தியா, என் தப்பு தான். திரும்பவும் என் செருப்பு எடுத்து சாணியில் முக்கி இந்த பாண்டாவை அடிச்சுக்கிறேன். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. சரிடா விட்றா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு போட்டேன்னா ஸ்டெப்பு தலைவரே இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டேன். ரெண்டாவது என்னன்னா கையை வச்சு காத்தடிச்சிட்டு இருக்க. தளபதி எவ்வளோ ஸ்டைலாக ஆடுவார், அதையும் கொலை பண்ணிட்டேன். சரி ஓகே, ஃபைனலாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேண்ணா. என்ன அப்படின்னா மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி அண்ணா பவானின்ற கேரக்டரில் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்போல. சரி நல்லா இருக்கீங்களா? நான் வாத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ அப்படியா? ஆக்சுவலாக வந்து பசங்களுக்கு நம்ம பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, நான் சொல்ல விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல சரியா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு சீன் பண்ணியிருப்பாப்புல. அந்த சீனை வந்து நீ பண்ணுண்ணா பார்க்கலாம். என்ன பவானி மாதிரி பண்ண சொன்னா நடு ஹாலில் சோப் போட்டு குளிச்சுட்டு இருக்காப்புல. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்? எனக்கு வந்து நியூஸ் பண்ணி 2 விக்கெட் அவுட், 2 ரிட்டையர்ட் ஹட். இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்தம்னு சொல்லி அடம்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, டெய்லி 4 விக்கெட் விடும். அப்படியா? இது வரைக்கும் என்ன தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையே உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. பேச்சுட்டே இருக்கிறாப்புல தவிர டைலாக் பேச மாட்டேங்கிறாரு. நாளானி சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் சாவா, செத்துக்கிட்டே இருப்பான். நன்றி வணக்கம். பாத்தி பாத்தி அப்புறம் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணனா, நான் பேர் வைக்கும் குப்பர் படுக்கலையா, மட்டம் மல்லாக்க படுத்திருந்தேன். சரிவா? எப்பா சாமி ஏன்ப்பா இப்படி ஜோக் காட்டிட்டு இருக்க? அதாவது மக்களே, ஒரு மனுஷன் பாத்ரூமில் குளிச்சு பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஆற்றுல குளிச்சு பார்த்துருப்பீங்க, வீட்டு ஹாலில் குளிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது பவானி மாதிரி சீனை பண்ண சொன்னால் பவானி ஆற்றுல போய் சோப் போட்டு குளிக்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணிட்டு இருக்காப்புல. முக்கால்வாச்சு டைலாகே பேச மாட்டேங்கிறாப்புல, மூஞ்சை தேய்க்கிறாப்புல, உடம்பை தேய்க்கிறாப்புல. ஏன் டாக்டர் இப்படி பப்பி சேமாக வீடியோ பண்ணுறீங்களே, உங்களுக்கு கூச்சுமே இல்லையா? அதெல்லாம் இருந்தால் ஏன் அப்படி பண்ணுறாரு? சரி ஓகே, நம்ம அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திறமைகள் மட்டும் அல்லாது மிமிக்ரி பண்ணுற திறமையும் இருக்கான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் வாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? டாக்டர் ஆக்டர் இல்லை டாக்டர். அதாவது நீங்கள் நிறைய மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் மிமிக்ரி என்ன பண்ணியிருக்கீங்களா? காலேஜ் லைஃப்ல பண்ணியிருக்கோமா, பட் அதில் வந்து பெருசாக ப்ரைஸஸ்லாம் வாங்கினது கிடையாது. நல்லா பேசினா தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. சும்மா போயிட்டு டீ காஃபி டீ சமோசே டீ காஃபி இப்படின்ட்டுலாம் பேசினா ப்ரைஸ் நொட்டுவாங்களா? சரி ஓகே, எங்களுக்காக நம்மளுடைய ஆடியன்ஸுக்காக ஒரு வாய்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம எம்ஜிஆர் மாதிரி பேசலாம். எம்ஜிஆர் மாதிரி இப்போ ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க, இப்போ மதப்புக்குற தாய்மாக ரத்தமாக உடம்புற அவர் வயசு பண்ண போறீங்களா? பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பண்ணுங்கண்ணே. என் ரத்தத்தின் மேலான மக்களே, தமிழக மக்களே, பத்தி தமிழ் மக்கத்தியாவா? எம்ஜிஆர் என்னைக்கு இப்படிலாம் பேசினாரு? ஐயோ மக்களே, இவர் சரியான பைத்தியம் கிடையாது, சரியாகாத பைத்தியம். சரி கன்னியூ. உங்களுக்காக நான் பேசுறது எம்ஜிஆர் பேசுறேன். உங்களுக்காக நான் தான் பொத்தி தஜிவ எம்ஜிஆர் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொத்தி தவிர எம்ஜிஆர் செவப்பு செவிலே உதுவாது. எவ்வளோ அழகா பேசுவாப்புல. அதான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? இந்த நாட்டில் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி சொன்னால் நான் தான் முதலாக நிற்பேன். எப்போவுமே எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும், என் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், வரத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். நான் கூட அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பேசல, ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ணுறிய சரி ஓகே, எம்ஜிஆர் சார் வயசை விட்டுருவோம், வேற ஒரு வயசு பண்ணு பாஸ். தயவு செஞ்சு மிமிக்ரி பண்ண சொல்லாதீங்க பாஸ், பயமாக இருக்குது. சரிடா அண்ணே, வாய்ஸில் எதுவும் பண்ண வேணாம், பாண்டா பயப்படுறான். நீங்கள் இந்த குயில் கத்துற சவுண்டு, மயில் கத்துற சவுண்டு, இந்த ட்ரெயின் போகிற சவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, அப்படி ட்ரெயின் சவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி நான் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் தண்டவாளத்தில் ஓடுன்னு வச்சுக்கோங்க. ஏண்ணா எங்களெல்லாம் பார்த்தா பாமத்து இல்லையாண்ணா ட்ரெயின் சவுண்ட் விடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஏன்னா சங்கூதனை. சரிண்ணா, வேற எதுனா வித்தியாசமா பண்ணுண்ணா எங்களுக்காக. அப்புறம் முதல்வன் படத்துல ரகுவரன் மாதிரி பேசிருக்கேன் சார், பட் அது ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளானா என்ன ப்ரோ, நீங்க பண்ணுங்க ப்ரோ, நீங்க பண்ணாதான் அது ஃபன்னா இருக்கு ப்ரோ, பண்ணுங்க. ஒரு நாள் என்னோட சீட்ல உட்காந்து பாரு.
என்ன பண்ற? திடீர்னு தொண்டைக்குள்ள இருந்து காக்கலாம் கத்திட்டு இருக்கு. ஓ, ரகுவன் சார் வாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, பண்ணுங்கண்ணா. அதோட அருமை உங்களுக்கு தெரியும். நீங்க வேஷம் என்று எடுக்க வரது அந்த மாதிரி. ப்ரோ, ஒரு விஷயத்துல எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று பண்ண சொன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாம நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா பண்றீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருக்குது. இருந்தாலும் அதை கொலை பண்றீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்கல. ஏதோ ஒன்று ட்ரை பண்றீங்க, அந்த வாய்ஸ் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதாவது எம்ஆர் ராதா சார் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசினா கூட கொஞ்சம் ஒரு 10-20-30% மேட்ச் ஆயிருந்திருக்கும். காலாய் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தப்படாது. யாரா அவன்டா அப்பா, முட்டை போண்டாவுக்கு பேண்டை போட்ட மாதிரி இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியலடா அப்பா, இவன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது. இவனை முதல்ல அழைச்சிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதாலாம் இந்த பேசியிருப்பாரு. ரகுவரன் சார் எப்படி பேசியிருப்பாருன்னு எனக்கு அந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் வராது. முதல்வன் படத்தில் எப்படி பேசியிருப்பாருன்னா, என்னையா பேசிட்டு இருக்க, எடுத்தமா கவுத்தமான்னு எதுவுமே பண்ண முடியாது. சிஎம் சீட்டுன்னா என்ன சும்மாவா? ஒரு நாள் நீ சிஎம் எடுந்துப்பார், அதுக்கப்புறம் தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. புரியுதா? பாம் இருக்குல்ல, பாம் எடுத்து வச்சிருவேன், போயா. அந்த மாதிரி பேசியிருப்பாரு. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அண்ணா இப்படித்தானே ரகுவரன் சார் பேசியிருப்பாரு. என்னண்ணே? சரி ஓகேண்ணே, நடிப்பும் வரல, மிமிக்ரியும் வரல. அண்ணா இந்த பாட்டு பாடுறது இருக்கு, அதாச்சும் உங்களுக்கு வருமா? தாராளமா சார் ஸ்கூல் லைஃப்ல பாடியிருக்கேன். இன்ஸ்டாவிலே லைவாவே நிறைய பாடி போட்டிருக்கேன். ஸ்கூல் லைஃப்ல அப்படி என்னதானே நீ பண்ணாம விட்டுருக்க? எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிய. படிப்புலையும் நல்லா படிச்சிருக்கிற, ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கிற, பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருக்கிற, ட்ராமா பண்ணியிருக்கிற, மிமிக்ரி பண்ணியிருக்கிற, பாட்டும் பாடி இருக்குன்னு சொல்ற. அப்போ ஏய் பெரிய ஆளா இருப்பாரு போலப்பா இவரு. சரிண்ணே, எங்களுக்காக அந்த பாடல் இதோ உங்களுக்காக அப்படின்ட்டு நீங்க பாட ஆரம்பிங்க. சொல்லாமலே யார் பார்த்தது? ப்ரோ, ஜோக்கு பண்றீங்க பாத்தீங்களா? நான் அப்போ வந்து மிமிக்ரி பண்ண சொன்னேன், அப்போ மிமிக்ரி பண்ணாம இப்போ வந்துட்டு மொட்டை ராஜேந்திர வாய்ஸ்ல வந்துட்டு மிமிக்ரி பண்ணிட்டீங்க. வாப்பா தளபதி, நல்லா இருக்கியாப்பா, 5000 இன்கிரிமெண்ட், வாப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்லாமலே லைட்டா விடிவி வாய்ஸ் கூட வருது. டேய் தம்பி, என்னடா வயசு இது அப்படின்ட்டு அவரே கலைப்பர்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரின்னு நீ பாடின, இல்லைன்னா பேசினே தான் இருப்பேன். நெஞ்சோடுதான் பூ பூத்தது. ஏன்னா நீ பாடுறது கூட பிரச்சனை இல்லைண்ணா, அந்த ஆக்டிங் இருக்கு பாத்தியா, பூ பூத்தது ஒரு ஆக்ஷன் குத்த பாத்தியா, டோட்டல் டேமேஜ்னா. தளபதி பாட்டை பாடி வந்து இப்படி நீ கேவலப்படுத்துற இல்லையா, அதுக்காகவே தளபதியோடைய சச்சின் படத்தில் ஒரு சீன் வரும் தெரியுமா, அந்த சீனை நீ எடுத்து பர்ஃபெக்டா பண்ண போற, தளபதி மாதிரியே பண்ண போற. ஓகே சரி, நல்லா பண்ணு. ஷாலினி, இந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ நோ, ஒரு நிமிஷம்ண்ணா, நீங்க ஏன்னா தனியா ட்ரை பண்ணணும்? எனக்கு சச்சின் படத்துல ஷாலினின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நீங்க இப்ப எம்டியா இருக்கிறதுனால அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக உங்களுக்காக அமலா சாஜி அப்படின்ற ஷாலினியை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கண்ணா. நீங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, நாங்க அதை பாக்குறோம். ஆக்ஷன். ஷாலினி, இந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ நீங்க தானே அது? சும்மா சொல்லக்கூடாதுங்க, கியூட்டுங்க, ஸ்வீட்டுங்க. அந்த பல்ல வாரே வா வா வா, வாட் a beautiful performance. 2 பேரும் கிளின்னு கிழிச்சிட்டீங்கம்மா. போனக்கு நான் என்ன போட்டு வச்சாதீங்க, இருங்க இன்னும் இருக்குது. நம்ம தலைவர் ஸ்டைல சொல்லணும்னா, இது சும்மா ட்ரைலர் தான்மா, நீங்க பார்க்க வேண்டியது மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு. சரி ஓகே அண்ணா, இந்த பர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் கொடுக்குற மார்க்கு முட்டை ஆட போயாயோ அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன டாஸ்க் என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு இளநீ கடையில் நின்றுட்டுருக்க, ஆப்போசிட்டில் வந்து ஹீரோயின் அமலா சாஜி மாதிரி ஒரு ஹீரோயின் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ரொமான்ஸாக வந்துட்டு அப்படியே சிக்னல் கொடுக்குற அந்த சீன் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? நல்லா பண்ணு, உனக்கு படத்தில் நான் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன். இவனுக்கே யாரும் வாய்ப்பு தரல, இவன் அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தர்றானா? இருடா, எல்லா ரகசியத்தையும் இப்படி போட்டு உடைச்சிருவான். வாய்ப்பு வரும், அது வரைக்கும் காத்திருப்போம். நீங்க பண்ணுங்க. இப்படியா எல்லாம் முத்தம் குத்துட்டு அப்படி கண்ணாடிங்க, எல்லாம் முத்தம் கொடுங்க ப்ரோ. எல்னி சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா சூப்பரா இருக்கு எல்னி.
நல்லா சொல்லுங்க. ஏன் பல்புடி விளம்பரத்துக்கு மாதிரி ஈன்ற நல்லா ரொமான்டிக்கா பார்த்துட்டு எழுதி குடிங்க. ரொமான்டிக்கா பாரியா. காலானுக்கு கால் முளைச்ச மாதிரி ஒரு காஸ்டியூமு. நோ, முதல்ல முன்னாடிக்கிற அந்த தொப்பையை குறையினா. ஆனால் இவரை வச்சு இப்போ சோசியல் மீடியாவில் ஃபன் பண்ணுறாங்க. நான் வந்து அவரை வச்சு பண்ணலாம் பண்ணல, சீரியஸாக அவர்கிட்ட நான் ஆக்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ. ப்ரோ, உன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்லை மூக்கு சளி இருக்கா? ஏன் ப்ரோ கேமராவுடைய மூடியை கழட்டாமலே ஃபோட்டோ எடுத்தால் எப்படி ப்ரோ ஃபோட்டோ எடுக்க முடியும்? லூஸா ப்ரோ? எதனா சொல்லிட்டு போகிறேன் ப்ரோ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதாவது சொல்லிட்டா உடனடியே இப்படின்னு ஃபீல் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஆக்டிங்க போடுறது. அதாவது இப்படி சிங்கிளா ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம அண்ணன் திடீர்னு அந்த வாட்டர்மெலன் ரீல்ஸ்க்கு அப்புறம் வந்து வைரலானார் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை கிளிகள் தோளோடு இந்த பாட்டுல வருது. பின்னாடி எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி அப்படின்ற மாதிரி கிளுகிளுப்பா நிறைய பெண்கள்லாம் வந்து அண்ணனை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. இதோ உங்களுக்காக என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு. தக தக தகன்னு அந்த பொண்ணு பின்னாடி இல்ல, அந்த ஆண்டி பின்னாடி வந்து சிரிச்சாம்பாரு ஒரு சிரி. சும்மாவே நம்ம அண்ணனை கையில் பிடிக்க முடியாது. இப்ப பெண்களை வேற சுத்தி சுத்தி வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்களா? அண்ணனுடைய ஆள் மனசுல அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சத்தம்னா, வீரன் தன்னை ஒரு முழு பைத்தியமாக, முழு வீரனாக, முழு நடிகனாக உணர்ந்து விட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்பெல்லாம் நீ தான் பேசிட்டே இருப்ப, இப்ப எல்லாம் மாறி போச்சு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அக்காவை பார்க்காதீங்க, அண்ணனை பாருங்க. உன்னால கூட வர முடியுமா பார்த்து. ஏப்பா ஏய், இப்படி உழுவுற அந்த பிள்ளை மேல வந்தா அந்த பிள்ளை என்ன உடஞ்சிராது. அடுத்து சத்தி ஏ அசரா சத்தி, என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சத்தி. ராசாத்தி ராசாத்தி, என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சாத்தி. 100% மேட்சிங்கா இருக்கு. எதுனா ஒரு குறை கண்டுபிடிங்க பார்க்கலாம். சாம் ஆண்டர்சன் பண்ற ஸ்டெப்புக்கும் இவங்க 2 பேர் ஸ்டெப்புக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? ஒரே மாதிரி இருக்கு. சரி ஓகே, அடுத்து ஒன்று பார்க்கலாம். நீ யாரையும் நம்ப மாட்டியா? நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். அண்ணா, உனக்கு நான் என்னென்ன பாவம் பண்ண? பில்லா படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ண்ணே. அந்த படத்தில் வர சீன் மாதிரி பண்ண சொன்னா ஏன்னா இவ்வளோ கேவலமாக பண்ணுற, எனக்கு வர கோபத்துக்கு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை அஜித் கோவப்பட்டார்னா என்னென்ன பண்ணுவ? ஏன்னா பில்லா அஜித் மாதிரி பண்ண சொன்னா என்னென்ன கெட்டப் இது? சரவண பவன ஹோட்டலில் சப்ளையர் மாதிரி ஒரு காஸ்டியூமே போட்டு வந்துட்டு. சரி ஓகே, அண்ணனுடைய ஆக்டிங் திறமையை நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம். அதாவது அண்ணன் வந்து அப்பப்போ நடிச்சு தான் பார்த்துருப்பீங்க. இந்த அண்ணியை நம்பி பார்த்துருக்கீங்களா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் நான் பண்ணல, பண்ணதே நான் தான் அப்படின்ட்டு அம்பியும் அண்ணியும் மாறி 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 பேசிருப்பாங்க. அந்த சீன் இது உங்களுக்காக. அண்ணியை நம்பி கேம் தான் விளையாட போறோம், ஓகேவா? ஓகே, அம்பி கடவுள் சத்தியமா அண்ணிய அந்த 5 கொலை அம்பி பெருமாள் சத்தியமா அண்ணி அம்பி என்ன தப்பு பண்ணவே அண்ணி அம்பி அண்ணி அம்பி அண்ணி அண்ணிம்பி அம்பு அம்பினி அண்ணு அம்பு அண்ணி அம்பு அம்பு அண்ணி அண்ணி அம்பு அம்பு அம்பினி அண்ணியா ஊ ஏ யோ அங்க நக்கல்லையா உனக்கு? அன்னியன் சரி, அம்பி அன்னியன், அம்பி அன்னியன், அண்ணு அண்ணி அம்பு.
எது சொன்னாலும் பண்றியப்பா. ஐயோ யார் சாமி நீ? எனக்கே ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. சரி ஓகே. அண்ணன் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பொண்ணு பின்னாடிங்களாம் வந்து போகலாம். அண்ணனுக்கு 36 வயசு, அது ஒன்றும் கல்யாணம் ஆகல. பொண்ணுங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணணும்னா ப்ரொப்போஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது இப்போ பெண்கள்லாம் வந்து அண்ணன் பின்னாடி வராங்க. இதோ உங்களுக்காக. ஏய் குடியார பயலே, உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்ட்டு அவனா அந்த வீடியோ பார்த்து கேட்டா என்ன ப்ரோ பண்ணுவ? ஏன் ப்ரோ ஒரு பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ரோஸ் வாங்கிட்டு போகணும் ப்ரோ, என்ன ப்ரோ செம்பருத்தி பூ வைங்க வந்து புனிங்கிட்டு போயிட்டு இருக்க. இப்போதான் உனக்கு வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான், அண்ணன் முன்னாடி பொண்ணுங்க சுத்துது அப்படின்ட்டு. சரி அதே மீறி வந்து ப்ரப்போஸ் பண்ண போயிட்டு அங்கே போயிட்டு குடியாரம் வந்து டான்ஸ் போகிற மாதிரி, இந்த பூ நீ வாங்கிக்கிறியா இல்லையா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், நீ இந்த பூ வாங்கி. சரி ஓகே மக்களே, நான் சொன்னது பொய் கிடையாது. இதே பொண்ணு அண்ணன் பின்னாடி சுத்துதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இப்படி சூடு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய விஜய் பேசுகிறேன். அண்ணன் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ வச்சு அந்த அக்காவை ப்ரொபோஸ் பண்ண பார்த்தாரு, அக்கா போயிருச்சு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாப்புல, பொண்ணு வந்து அண்ணன் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது சீன் என்னன்னா அண்ணன் டைரக்டா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு, ஓன் வாய்ஸ்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அந்த கன்றாவியான சீனை நீங்களும் பாருங்க. மதுரை வீரன் தானே என்ன உசிப்பு விட்ட வீணே, என்ன சொல்லலாம், ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும்னு கேக்குறாங்க, நீ என்னன்னா வேணான்னு சொல்றிய? சொல்லும் ஐ லவ் யூ வீரண்டி. அவ்வளோதான், இதுக்கு மேலே பேஷண்ட்டை நம்மளால் காப்பாற்றவே முடியாது. அதாவது சிவனேன்னு சிங்கிளாக 35 வருஷமாக சிங்கிளாக போயிட்டு பிசியோதெரப்பி பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு அப்பப்போ ரீல்ஸ் போட்டு அந்த மனுஷனை கொண்டாந்து இன்டர்வியூ பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டியை பண்ணி விட்டுட்டு அவர் மனசுக்குள்ளே வந்து இப்போ வந்து பெரிய ஆக்டர் அப்படின்ற ஒரு நினப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, சுற்றி பொண்ணுங்களாம் வந்து ரீல்ஸ் எடுக்குதா. இதுக்கப்புறம் வந்துட்டு கன்னிப்பெண்ணின் உள்ளத்தில் கையெழுத்து போட்டவன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் காதல் மன்னனா மாறிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பப்ளிசிட்டி போனதுக்கப்புறம் எல்லாருமே அவர் விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் அவரு என்ன ஆவார், இந்த மாதிரி தான் ஆவார். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம டாக்டர் இல்ல நம்ம ஆக்டர் இப்படிதான் மண்டே பிச்சுட்டு சுத்த போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்ல தோணுது, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? நாங்க ஸ்டைலிஷ் பாங்க அலப்பற தாட் அடிச்சு பிராண்ட் சிக்கட்ற தலஸ்டம் சலசலம் சிக்கட்ற தலசே. இதுக்கு பேர் ஜோக்கா? மாமா அளவுக்கு ஸ்டார்டிங் ஆயிடுல ப்ரோ, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் அனுப்புங்க. இப்படி நிறைய பேர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி நம்ம வடசட்டியில போட்டு வறுக்கிறது தான் நம்ம வேலை. சரி ஓகே மக்களே, எக்கச்சக்கமான கண்டென்ட் வெயிட்டிங் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இனிமேலுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் புரியலனாலுமே மறக்காம எனக்காக ஒரு லைக் குத்துருங்க. அண்ட் என்ன சொல்ல வர கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம டாக்டர் ஆக்டரை பத்தி எதனா சொல்லணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிங்க் ஆர்ட் போடுங்க, ப்ளூ ஆர்ட் போடுங்க, எல்லோ ஆர்ட் போடுங்க, அப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆர்ட் தூக்கி அப்படியே அள்ளி விடுங்க கமெண்ட்ல. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.